ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இயற்கை பிரியன். நம்ம ஊர் பூசணிக்கும் வெளிநாட்டு பூசணிக்கும் சைஸை பாருங்க, எப்படியும் ஒரு 30 கிலோ இருக்கும். என்னதான் நம்ம ஊர் பூசணி சின்னதா இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி சத்துக்கள் வந்து அதிகம். இது பெருசா இருந்தாலும் சத்துக்கள் குறைவு, சுவையும் குறைவு. நம்ம பூசணி சுவை அதிகம். இவங்க எதுக்கு இதை பயன்படுத்துறாங்கன்னா, முக அழகு ஸ்கிரீனுக்கு பயன்படுத்துறாங்க. காலையில வெறும் ஜூஸா போட்டு குடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. தென்னைக்காரன் மழை பெஞ்சதுன்னா திட்டுறான், ஆனால் வெளிநாட்டுக்காரன் அனுபவிக்கிறான். வேடிக்கையாக தான் இருக்குது, ஆனால் ரசித்து வாழறான்ப்பா வெளிநாட்டுக்காரன். இதை பாருங்க, செவ்வாழை பழத்தில் முட்டையோட மஞ்சக்கரை ஊற்றி ஃபேஸ் வாஷ் பண்ணுறாப்புல. ஒரு செவ்வாழை 15 ரூபா, முட்டை 6 ரூபா, மொத்தம் 21 ரூபா. இதுக்கு சின்ன ஒரு சொட்டு கட்டாக போதும். முகத்தில் தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவுனீங்கன்னா முகம் ரொம்ப பொரிச்சுன்னு இருக்கும். தேவையில்லாத வேலை. இந்த கருப்பு சோளத்தை பார்க்கும்போது நம்ம சோளம் நாட்டு சோளத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம சோளம் ஸ்ட்ராங்காக இருக்கும், மெல்றதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த சோளம் நம்ம மெல்லும்போது ஜவுன்னு ஜாம் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சோளத்துக்குரிய சத்து இந்த சோளத்தில் இருக்கா அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஹைப்ரைட். நம்மளது நாட்டு சோளம், நம்ம சோளம் தான் ஸ்ட்ராங்.